மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, நம்மளுடைய தமிழக அரசு தான் இந்த ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. சம்பளம் ரூ. 24,000 மாதந்தோறும் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல டபார் டபார்ன்னு விழுகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவ ஃபுல்லாவே பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதிகபட்சமா ஷேர் பண்ணிட்டு, இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிங்க. சரிங்களா? ஈரோடு மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தில் கட்டப்பட்டன் கீழ் இயங்கும் அ அரசலூர் உடல்நிலை திறன் சீர்மலை மணிமண்டபத்துக்கு காலியாக உள்ள ஒரு நூலகர் மற்றும் காப்பாளர் பணிக்கு வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 2டே வாய்ப்பு. ஒண்ணு நூலகர், இன்னொன்னு காப்பாளர். சரிங்களா? ஸோ இதுக்கு தான் இந்த ஒரு அறிவிப்பு. நூலகர் மற்றும் காப்பாளர், அதாவது லைப்ரரியன் கம் கேர்டேக்கர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்கு ஊதிய விகிதம் ரூ. 7,700 இருந்து ரூ. 24,200 வரைக்கும் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ஒண்ணே ஒண்ணு தாங்க. இன சுழற்சி முறையில தான் தரோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பொது போட்டி அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அம் ஈரோடு மாவட்டத்துல தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதி 10th பாஸ் ஆனாலே போதும்பா. அதிகமாலாம் இல்ல. 10th பாஸ் ஆயிருக்கீங்க. ஓகே. டபார் டபார்ன்னு உங்களுக்கு வேலை. ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துல ஏதோ ஒரு லைப்ரரியன் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் சிஎல்ஐஎஸ் இருக்கு இல்லையா? அது படிச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1/7/2025 படி 32 இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பிசி, எம்பிசிக்கு. இதே எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 37 வயது வரைக்குமே நீங்க இது வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா மக்களே? விண்ணப்ப படிவத்தினை எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லிங்க்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துர்றேன். https://ஈரோடு.nic.in அப்படின்ற ஒரு இணையதளத்துல தான் இருக்கு. நீங்க போய் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, விண்ணப்பதாரன் பெயர் தமிழ்லயும் குடுக்கணும், ஆங்கிலத்திலயும் குடுக்கணும். தந்தை, கணவர், மனைவி, பாதுகாவலர் பேர். யாரோடையாவது ஒரு பேர இங்க மென்ஷன் பண்ணிருங்க. பாலினம் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருங்க. பிறந்த தேதி, அதாவது கல்வி நிறுவனத்தில் பெறப்பட்ட சான்றிதழ் என்னவோ அந்த பிறந்த தேதிய நீங்க குடுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சான்றிதழ்ல இருக்கிற தேதிய மறக்காம குடுங்க. அதாவது தேசியம் என்ன அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இனம் மற்றும் உட்பிரிவு என்ன அப்படின்றத குடுங்க. தற்போதைய முகவரி என்ன? நிரந்தர முகவரி என்ன? கல்வி தகுதிகள் என்ன? இணைப்புகள் என்னென்ன? அப்படின்றதையும் குடுத்துருங்க. ஆனா இணைப்புகள்ல சான்றிதழ்கள் மட்டும் குடுங்க. ஒரிஜினலா எந்த காரணத்தையும் அட்டாச் பண்ணிறாதீங்க. சரிங்களா? நான் மேற்பட்டிய அளித்துள்ள விவரங்கள் எல்லாமே சரியானது அப்படின்னு சொல்லிட்டு, இடம், நாள் எல்லா டீட்டெயில்ஸுமே குடுத்துட்டு, கையொப்பம் உங்களோட சிக்னேச்சர போட்டுருங்க. சரிங்களா மக்களே? ஸோ ஈரோடு மாவட்டத்துல இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கம்பல்சரியா உறுதிங்க. இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. நூலகர் மற்றும் காப்பாளர் வேலைக்கு 10th படித்திருந்தாலே போதும். இதே மாதிரி ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னா என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே!